செம்மையா இருக்கு சார். நீங்க வந்து ஃபேமிலியோட தாராளமா வரலாம். ஃபேமிலியோட வர்றதுக்கு யோசிக்காதீங்க. அந்த எப்படின்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். அந்த படத்துல பண்ண மேக்கிங்கா இருக்கட்டும், அவங்க போட்ட எஃபர்ட் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. எஸ்பெஷலி அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த அவங்க போட்ட மியூசிக் பார்த்தீங்கன்னா, சீனோட நல்லா பிளெண்ட் ஆயிருந்துச்சு. அந்த அந்த ஆர்கே சூரி சாருக்கு போட்ட அந்த பிஜிஎம்லாம் அந்த சீனை வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அந்த படத்தோட கலர் டோனா இருக்கட்டும், அந்த படம் அந்த படத்துல அவங்க பார்த்த வேலையா இருக்கட்டும், அந்த படம் அவங்க போட்ட எஃபர்ட் பார்த்தா நமக்கு இங்க தெரியுது படம் பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி படத்துல அந்த ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்குது. மெசேஜும் மஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபேமிலியோட கம்பல்சரியா பார்க்கலாம். நீங்க கூட்டு வரதுக்கு யோசிக்காதீங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். படம் பேர் வந்து வட்டக்கனல். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. அந்த படத்தை நான் ரோல் பண்ணியிருக்கேன். வந்தவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டேரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் படம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் அது ஒரு குறையா பார்க்காதீங்க, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காங்க, எதாக இருந்தாலும் தப்பு நல்லா அர்த்தத்தில் திருத்திப்போம். ஆமாம், லைக் வட்டக்கனல்ன்றது வந்து கொடைக்கானலோட ஒரு ஊர் பேர், அது ஒரு கிராமத்தோட பேர். அந்த கிராமத்தில் வந்து மஷ்ரூம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. மஷ்ரூம்ன்றது நார்மல் மஷ்ரூம் இல்லை, அது வந்து ஒரு போதை. அதுதான் வந்து பேஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. லைக் கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு, அது வெளியே யாருக்கும் தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை நிறைய யூஸ் பண்ணிட்டு அதில் அடிக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து தப்பு அப்படின்றது தான் மெசேஜாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். எல்லாரும் ட்ரக்கு ஒருத்தங்களை எப்படி கொண்டு போகும், என்னென்ன நிலைமைக்கு ஆளாக்கும்ன்றத நல்லாவே சொல்லியிருக்காங்க. படம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு படத்தில். எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் எல்லாருக்கும் நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும். ஒட்டக்கானல் நல்லா இருக்கு. கொடைக்கானலில் நடக்கிற ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. சிங்கர் மனோஜ் சார் அவர் பையன் பண்ணியிருக்காரு ஹீரோவா. ஸோ படத்தில் வந்து மனோஜ் சாரும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த அந்த அது என்ன போதை காளான் சம்மந்தப்பட்ட அந்த கான்செப்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக போல்டாக சொல்லியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். வட்டக்காலன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாருமே புதுசாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லைக் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்துங்க, ஃபேமிலி படம். ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயம் காளானில் இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து காளானில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனும் இருக்குது, லைக் நார்மலாக போதை பொருளும் இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, நிறைய பேர் என்னன்னா சரி அது போதை பொருள் நினச்சி தப்பாக சாப்பிட்றாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் இதாக தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் எல்லாருமே. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்த போதைக்கு அடிமையாக இருக்கவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு அதை பற்றியான படம். ஆக்சுவலி கொடைக்கானலில் வந்து இந்த மஷ்ரூம்ன்ற ஒரு போதைப் பொருள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப பாதிப்பு அடிச்சிருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம அண்ணன் தான், நம்ம ஊருக்காரர் தான், பித்தாக புகழேந்தின்ற டேரக்டர். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்லாம் படம் நடிச்சிருக்காங்க. அதான் அந்த போதையிலேருந்து எப்படி வெளியே ஆகுது, அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருது அதை எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த படம் நல்லா இருக்கும். நல்ல படம், நல்லா பார்க்கலாம். அந்த படம் ஃபேமிலியாக பார்க்கலாங்க. நல்லா இருக்கும். மேலே என்ன எதை பேஸ் பண்ண மாதிரி ட்ரக் பற்றி தான், யூஸ் பண்ணுறது பற்றி தான். அது மாதிரி போதை காளான் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமாம், எந்த அளவுக்கு வந்து போல்டாக சொல்லியிருக்காங்க படத்தில், இதெல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓப்பனாக தான் ப்ரோ இருக்குது. சொல்ல போனால் படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். படம் பார்த்தா நல்லா தான் இருக்குது படம். இப்போ டேரக்டரும் ஹீரோவும் வந்து ஒரு புது என்ட்ரி தான். ஆமாம், எப்படி பண்ணியிருக்காங்க? இல்லை இது படத்தை போகும்போது புதுசு மாதிரி தெரியல. ஏற்கனவே ஒரு 4 படம் பண்ண மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்து பார்க்க முடியாது. மியூசிக் வந்து ஃப்ரேமிங் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல கேமராமேன், நல்லா இருந்து பார்க்கும்போது.